இடி, மின்னல், கடல் என ஒட்டுமொத்த இயற்கையும் தான் கைவசம் வச்சிருந்த கிரேக்க கடவுள்கள், தான் தந்தையை கொன்ற ஒரு அரசன், பாதாள உலகை ஆளும் மர்ம மனிதன், போர் வீரங்கள் அனைத்தும் கற்றறிந்த இந்த பெண் என நம்மை ஆச்சரியப்படுத்தும் பல உண்மைகளை உள்ளடக்கிய இந்த கிரேக்க கடவுள்கள். இது உங்கள் விஜய் மிஸ்டேஸ். ஸ்வீஸ். கடவுளுக்கெல்லாம் ராஜாவான ஸ்வீஸின் பிறப்பே ஒரு அசாதாரண கதை தான். தான் பிள்ளைகள் தன்னை வீழ்த்தி விடுவார்கள் என்ற பயத்தில் ஜீஸின் தந்தை குரோனோஸ் தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போதே விழுங்கி விடுவார். ஜீஸின் தாய் ஒரு கல்லுக்கு துணி சுற்றி கொடுத்து ஏமாற்றி ஜியூஸை ரகசியமாக கிரீட் நகரத்தில் வளர்த்தார். வளர்ந்து வந்த ஜியூ தன் தந்தையிடமே போரிட்டு அவர் வயிற்றில் இருந்த சகோதரர்களையும் மீட்டெடுத்தார். இதுதான் டைட்டனோமாக்கி என்ற மாபெரும் போர். இதில் வெற்றி பெற்று ஒலிம்பிஸ் மலைக்கு ராஜா ஆனார். இவரது கையில் இருக்கும் மாஸ்டர் போல் சைக்ளோப்ஸ் எனப்படும் ஒற்றைக்கண் மனிதர்களால் செய்யப்பட்டது. இது ஒரு முழு நகரத்தையே சாம்பலாக்கும் சக்தி கொண்டது. இவருக்கு பல மனைவிகள் மற்றும் குழந்தைகள் உண்டு. இவருடைய கோபம்தான் பூமியில் இடி மின்னலாக வெளிப்படும் என்று கிரேக்க மக்கள் நம்பினார்கள். கிரேக்கத்தின் மாபெரும் கடவுளாக இருக்கும் ஜியூஸ், இவருக்கு பெண்கள் தான் பலவீனமாக உள்ளன. பல உருவங்களில் பூமிக்கு வந்து காதல் புரிந்த ஜியூஸின் கதைகள் இன்றும் கிரேக்க புராணங்களில் உள்ளது. கடல்களில் வேந்தன் பொசைடன். கடலின் அதிபதி பொசைடன் ஜியூஸின் தம்பி. உலகை பிரித்து கொண்ட போது ஜீஸ் வானத்தையும் ஹேடிஸ் பாதாளத்தையும் எடுத்துக்கொள்ள பொசைடன் கடலை தேர்ந்தெடுத்தார். பொசைடனின் கோபத்திற்கு அளவே கிடையாது. அதனால் தான் இவரை பூமியை உலுக்குபவர் என்று அழைப்பார்கள். இவர் தனது 3 முனை ஈட்டியால் கடல் தளத்தை தாக்கினால் மிகப்பெரிய நிலநடுக்கமும் ஆழிப்பேரலையும் உருவாகும். மாலுமிகள் கடல் செல்லும் முன் இவரை வணங்கவில்லை என்றால் அவர்களின் கப்பல் கரை சேராது. கடலின் நுரை அலைகளிலிருந்து முதலில் குதிரையை உருவாக்கியது பொசைடன் தான். கிரேக்க புராணங்களில் 2 மாபெரும் கடவுள்களுக்கு ஏற்பட்ட போர்களில் குறிப்பிடத்தக்கதுதான் இந்த ஏதென்ஸ் நகர போர். இது போர்க்கடவுளான அத்தினாவுக்கும் கடல் அரசனான பொசைடனுக்கும் ஏற்பட்டது. வரலாறு சிறப்புமிக்க இந்த ஏதென்ஸ் நகரம் யாருக்கு சொந்தம் என்ற போட்டியில் அத்தினாவும் கடல் அரசன் பொசைடனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். இதில் மக்கள் அத்தினாவின் ஆலிவ் மரத்தை தேர்ந்தெடுத்ததால் ஜியூஸின் கடுமையான கோபத்திற்கு ஆளானார்கள். போட்டியின் போது பொசைடன் ஒரு உப்புநீர் ஊற்றை உருவாக்கினார். ஆனால் மக்கள் அத்தினாவை தேர்ந்தெடுத்ததால் அந்த நகரத்தையே வெள்ளத்தில் மூழ்கடிக்க முயற்சித்தார். ஜியூஸும் பொசைடனும் அண்ணன் தம்பி என்று கூறுவதற்கு சான்றாக உள்ளது இவர்களின் பலவீனம்தான். அண்ணனைப் போலவே பொசைடனுக்கும் பெண்கள் என்றால் பலவீனம். மெடுசா என்ற அரக்கி உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த பொசைடன் தான். தேவர்களின் ராணி, ஒலிம்பிஸ் மலையின் மகாராணி ஹெரா, திருமணங்களின் பாதுகாவலர். ஜீஸின் மனைவியான இவர் அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் ஜியூஸிக்கு இணையானவர். புராணங்களின்படி ஹெரா ஒரு கடுமையான பழிவாங்கும் குணமுடையவராக காட்டப்படுவார். இதற்கு காரணம் ஜியூஸ் பல பெண்களுடன் தொடர்பு கொண்டு வைத்திருப்பதுதான். ஜியூஸ் காதலிக்கும் பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் ஹெரா கொடூரமாக தண்டிப்பார். புகழ்பெற்ற ஹெர்குலஸ் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவருக்கு பல ஆபத்துகளை உருவாக்கி தடுத்தவர் இவர்தான். ஹெராவின் கோபம் எப்போதும் ஜியூஸால் காதலிக்கப்பட்ட பெண்கள் மீதும் மற்றும் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைகள் மீதுதான். இவரது கோபத்தில் ஆட்பட்ட பல பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியானதுதான் மிச்சம். இப்படி இருக்கும் ஹெரா தான் கிரேக்க பெண்களின் முதன்மை தெய்வமாக இருந்தார். கிரேக்க பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலத்திற்காகவும் சுகப்பிரசவத்திற்காகவும் ஹெராவை தான் முதன்மை தெய்வமாக வணங்கினார்கள். இவரது வாகனமாகவும் அதன் தோகையில் இருக்கும் கண்கள் இவர் உலகை கண்காணிப்பதாகவும் கருதப்பட்டது. பாதாளத்தின் அதிபதி ஹேடிஸ். மரணத்தின் கடவுள் என்றாலே பலரும் ஹேடிஸை கெட்டவர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர் மிகவும் நேர்மையானவர். இறந்தவர்களின் ஆன்மாவுக்கு அவர்களின் செயலுக்கு ஏற்ப எங்கே செல்ல வேண்டும் என்று தீர்மானிப்பவர் இவர்தான். இவரது பாதாள உலகின் வாசலில் செரபஸ் என்ற 3 தலை கொண்ட நாய் காவல் இருக்கும். இது ஆன்மாக்கள் வெளியேறாமல் பார்த்து கொள்ளும். ஹேடிஸிடம் ஹெல்மெட் ஆஃப் இன்விசிபிலிட்டி உண்டு. அதை அணிந்தால் கடவுள்களால் கூட இவரை காண முடியாது. மற்றும் பூமிக்கு அடியில் இருக்கும் தங்கம், வைரம் போன்ற அத்தனை செல்வங்களும் இவருக்கே சொந்தம். கிரேக்க புராணத்தின் சிறந்த காதல் கதைகளில் ஹேடிஸின் காதல் கதையும் உள்ளடங்கும். அறிவு கடவுள் அத்தினாவின் பிறப்பு மிகவும் விசித்திரமானது. ஜீஸின் தலை பயங்கரமாக வலிக்கவே ஹெப்டஸ் கோடாரியால் ஜீஸின் தலையை பிளக்க அதிலிருந்து முழு கவசத்தோடும் ஈட்டியோடும் போர் முழக்கமிட்டு குதித்து வந்தவர் தான் இந்த அத்தினா. இவர் போர் கடவுள் தான். ஆனால் ஹெரிஸை போல வன்முறை விரும்ப மாட்டார். புத்திசாலித்தனம், திட்டமிடல் மற்றும் நீதிக்காக மட்டுமே போர் புரிவார். மனிதர்களுக்கு விவசாயம், நெசவு தொழில் மற்றும் கப்பல் கட்டும் கலைகளை கற்றுக் கொடுத்த நாகரிகத்தின் தெய்வம் இவர்தான். ஆந்தை இவரது சின்னம். அதுவே அறிவின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஏதென்ஸ் நகரின் காவல் தெய்வமான இவர் இன்றும் கிரேக்கத்தின் அடையாளமாக திகழ்கிறார். ஒளியின் கடவுள் அப்பல்லோ. இசை, கலை, மருத்துவம் மற்றும் வில்வித்தையின் அதிபதி. கிரேக்க புராணங்களில் மிகவும் நேர்த்தியான மற்றும் அழகான கடவுள் இவர்தான். இவரது ரதத்தை ஓட்டிச் செல்லும் போதுதான் சூரியன் வானில் உதிப்பதாக நம்பப்பட்டது.
அப்பல்லோவின் கையில் இருக்கும் லயர் எனும் இசைக்கருவி இசைக்கும் போது ஒலிம்பஸ் மலையை அமைதியாகிவிடும். இவர் டெல்பி என்ற இடத்தில் ஒரு ராட்சச பாம்பை கொன்று அங்கிருந்து எதிர்காலத்தை கணிக்கும் சக்தியை பெற்றார். ஆனால் காதலில் அப்பல்லோவிற்கு எப்போதும் தோல்விதான். இவர் ஒருமுறை டஃப்னே என்ற தேவதையை விரட்ட அவர் இவரிடமிருந்து தப்பிக்க மரமாக மாறிவிட்டார். அந்த மரத்தின் இலைகளில் தான் வெற்றியாளர்கள் தலையில் கிரீடமாக வைக்க தொடங்கினார்கள். நோய் தீர்க்கும் கடவுளாகவும் அதே சமயம் அம்பு எய்து நோயை பரப்பும் கடவுளாகவும் இவர் பார்க்கப்படுகிறார். இன்றும் கிரேக்கர்கள் அப்பல்லோவை தீர்க்க தரிசனத்தின் கடவுள் என்றே அழைக்கின்றனர். இந்த 6 மர்ம கிரேக்க கடவுள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை காண வருகிறேன். நான் உங்கள் விஜய். இது உங்கள் விஜய் மிஸ்ட்ரி.